ராசி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. ஆனா அவரு ரொம்ப அக்கறையா பேசினாரு, ஆறுதல் சொன்னாரு, அப்செட் ஆக வேண்டாம்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாப்பா. அதோட எங்க ராசியோட உங்க ராசி போட்டி போடவே முடியாதுன்னு வேடிக்கையா வேற பேசினாரு. உங்ககிட்ட நேரம் எதையும் சொல்ல சங்கடப்பட்டு வாய் வார்த்தையா ஏதாவது சொல்லிருப்பாருமா. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அவருக்கும் இருக்கதானே செய்யும். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொன்னது சரிதானே? தேவகி, நீ சொல்றது என்னமோ சரிதான். சக்தி, அவங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கே இந்த மாதிரி என்ன தோணையில நீ வேலையை விட்டுறதாமா நல்லது. ஏன் சொல்றேன்னா, நீ வேலை பார்க்குற இடத்துல எதிர்காலத்துல இதை விட பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, சட்னு உன் நினப்பு தான் எல்லாருக்கும் வரும். அப்ப இந்த பொண்ணை ஏண்டா வச்சிருந்தோம், அப்பவே அனுப்பியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுன்னு நினைப்பாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, மனுஷனா இருக்க எல்லாருக்கும் வர்றது சகசம் தானே. அதெல்லாம் சரிப்பா. ஆனா நானா வேலையை விடுறது? ஏன் சக்தி, அதுல என்ன பிரச்சனை? அது இல்லண்ணே, இது நானா தேடி சேர்ந்த வேலையா இருந்தா விட்டுறலாம். ஆனா சரோக்காவா பார்த்து சேர்த்து விட்ட வேலை. நானா இந்த வேலையை விட்டுட்டேன்னா அப்புறம் சேர்த்து விட்ட சரோக்காவுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவங்களுக்காகவாவது நான் இந்த வேலைய தொடர்ந்து செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம கார்மெண்ட்ஸ் ஓனர் கோபி சார் கூட செல்வம் சார் மாதிரியே ரொம்ப நல்லவரா இருக்காரு. நல்ல உதாரணம் சொல்றடி நீ. விளங்காத உதாரணம். என்ன காரணம்னு சொல்லாம அந்த வேலையை விட்டு நீக்கினது செல்வம். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ கூட ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டானாம. என்னமோ அவங்க வீட்டு சொத்தை நாம சுருட்டிட்ட மாதிரி இல்ல உம்முன்னு இருந்தான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அதுலடி. விட்டுடுமா. தேவகி, நீ பேசாம சும்மா இரு. சக்தி, நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? வேலைக்கு போலான் இருக்கேன்பா. அப்புறம் என்ன, அதான் வேலைக்கு போறேங்குது இல்ல. சக்தி, நீ முடிவு பண்ண மாதிரி நல்ல விதமா வேலைக்கு போம்மா. தேங்க்ஸ்பா. ஏய், ஏன் அழற? பயப்படாத, போஸ் மாமாக்கு ஒண்ணாவது. நான் அத நினைச்சு அழலப்பா. அது பணத்தால வந்த பிரச்சனை, நீங்க பாத்துக்குவீங்க. பின்ன? ஓ, லீலாக்கா பேசிட்டு போச்சு, அத நினைச்சு மனசு கஷ்டப்படுதா? அக்கா எப்படிப்பா அப்படி பேசலாம்? தப்பல்ல. என்ன செய்யறது, சூழ்நிலை. என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்காக அப்படியே இப்ப பேசுறது? லீலாக்கா எப்படி மாறுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. நான் இனிமே லீலாக்கா கூட பேச மாட்டேன். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுமா. அவ கோவப்பட்டாளேன்னு நாம திரும்ப கோவப்படக்கூடாது, புரிஞ்சுக்கிடணும். என்னப்பா புரிஞ்சுக்கிறது? இத்தனை நான் இப்படி பேசாத லீலாக்கா, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பேசினான்னு புரிஞ்சுக்கணும். ரவி மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழறத நினைச்சாலே அதுக்கு அத்தனை பத்திக்கிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அத்தனை குடும்பப்படுத்திருக்கிறார் அந்த ஆள். அப்புறம் ஏப்பா அவர் கூட போக சொன்னீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு தாமா நான் அவளை கட்டி காப்பாற்ற முடியும்? அப்பாவுக்கு வயசாவதில்ல. என் காலத்துக்கு அப்புறம் அது என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு போஸ் மகன் தனக்காவும் அவளை கட்டி காப்பாத்துறாங்க. 10-15 வருஷம் கழிச்சு நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? லீலாக்கா குழந்தைங்க, தனக்கா குழந்தை எல்லாம் வளர்ந்து பெருசாயிரும், குடும்பம் எல்லாம் பெருசாயிரும். இப்போ பாரமா தோணாது, அப்ப தோணலாம் இல்லையா? அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்தா லீலாவுக்கு மனசுல தோணலாம் இல்லையா? தப்பு பண்ணிட்டோம், அன்னைக்கே கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அனுசரிச்சு போயிருந்தோம்னா மத்தவங்க மாதிரி புருஷன் குடும்பம் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனா அப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்?
கண்ணு போன அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அனுப்பிச்சேன். அதுதான் முக்கிய காரணம். ஆனா இத நான் அதுகிட்ட சொல்லல. ஏன்னா இப்ப அது இருக்கிற மனநிலைமையில அது குறைக்காது. தனக்கு அவக்கு பிடிக்காது. ஏன் சொல்ல போனா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கே வந்திருக்கும். ஏன்னா அதுங்களால 10-15 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியாதுமா. அதுக்கு அவங்களுக்கு வயசு பத்தாது. இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். அதனாலதான் இந்த கசப்பான முடிவு. மருந்து காசுக்குத்தான் செய்யும். வியாதி குணமானா சரி. ஏன்பா மறுபடியும் ரவி மாமா லீலாக்காவை கொடுமைப்படுத்தினா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லடா. நல்லதை நினைச்சு செய்யறேன். அதுதானே அப்பாவால முடியும். என்னாச்சுமா? ஏன் அழற? என்னாச்சு? அப்பா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னம்மா? நானும் விஜய் கோபியோட கார்மெண்ட்ஸ்க்கு போனோமா, அங்க திடீர்னு அந்த ரவுடிங்க நுழைஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்கப்பா. ஐயோ. அக்கா அவங்க பேசுறத வச்சு ஏதோ பண பிரச்சனை மட்டும் தெரிஞ்சதுப்பா. திடீர்னு என்னை விஜய் அடிக்க வந்தாங்கப்பா. அந்த நேரத்துல மட்டும் குமார் மாமாவும் சிவராம் அண்ணா மட்டும் இல்லைன்னா நானும் விஜய் என்ன கதையா இருப்பாரு கூட தெரியாதுப்பா. பாவம் எங்களால அவங்க அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா. எல்லாரும் அங்கதான் இருக்காங்கப்பா. போஸ் மாமாக்கும் அங்கதான் இருக்காரு. என்னம்மா அது கொடுமை? போஸுக்கு உதவி செய்யறேன்னு விட்டுட்டு கோபி மாப்பிளைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஆமாப்பா. ஐயோ வேணப்பா, இந்நேரத்துல எதுக்குப்பா? எல்லாரும் அங்கதான் இருக்காங்கப்பா. காலையில வேணா போங்கப்பா. ஆமாப்பா நாங்க வேற தனியா இருப்போம். காலையில போங்கப்பா. ஆஹா பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்களை உடனே ஹாஸ்பிடல்ல சேர்த்தாகணும். நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி கூட்டிட்டு வாங்க. சரியா? ஓகே டாக்டர். சரி நிர்மலா, நான் ஆட்டோ ரெடி பண்றேன், நீ கூட்டு வந்து. கூட்டிட்டு வாங்க. நான் கிளம்புறேன், உடனே கூட்டிட்டு வாங்க. ஹலோ, யார் பேசுறது? லீலா இருக்கிறாங்களா? நீங்க யார் சார் பேசுறது? அவங்க தகப்பனாருங்க. ஓ அப்படிங்களா, சந்தோஷம். ஏமா லீலா போன்மா, அப்பா லைன்ல இருக்காரு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க. ஹலோ, அவனுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கான், அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ராஜ்குமார் இங்க வாயேன். என்ன பாத்தியா? யாரு? அன்னைக்கு புருஷன்கிட்ட இருந்து போன் வந்துச்சு, பேச பிடிக்கலைன்னாங்க. சரி ஏதாவது மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனா இப்ப பெத்த அப்பா கூட கூட பேச பிடிக்கலைங்கிறாங்க. என் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். என்ன கேரக்டரோ! இப்படி யாருக்கிட்டமே பேச பிடிக்கலைன்னா யாரு மேல தப்பு? நீயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு. சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கோமா. யாருக்கு? அப்பாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பேச மாட்டேன்னு சொன்ன, இப்ப பேசணுங்கிற. அப்ப வேலையில இருந்தேன், இப்ப முடிஞ்சு போச்சு. நான் அந்த மார்க்கெட் ஏரியா வந்திருக்குல்ல, அது ஒரு 4 கிரவுண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். சரி. அப்பா, நான் லீலா பேசுறேன். எப்படிமா இருக்கிற? இருக்கப்பா. லீலா, நீ எவ்வளவு வேதனையில் இருக்கிறன்னு எனக்கு புரியுதுமா.
நான் சொன்னதை கேட்டு உன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும். ஆனா நீ பேசுறதை கேட்டு உங்க அப்பா மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு உனக்கு புரிஞ்சா? உன்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல, ஊர் உலகம் என்ன நினைக்குது அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிவிட்டு இல்ல. அதை நான் செத்தால மறக்க மாட்டேன். நான் உள்ளதுதான்ப்பா சொன்னேன். லீலா, அப்பா, நம்ம எல்லார் மனசுலயும் அந்த எண்ணம் தானே இருக்கு. மத்தவங்க தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தானே நீங்க என்ன அங்க போய் வாழ சொன்னீங்க. நான் இங்க என் கூட இருக்கிறவங்க தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். என்னடா பண்ண சொல்ற? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் அப்படி, அதுக்குன்னு சில நெய்திகள் இருக்குல்ல. ஏய், உடனே நினைச்சு பாரு, உலகம் என்ன சொல்லுதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னோட சந்தோஷம், என்னோட சுயநலம் தான் முக்கியம் நான் நினைச்சிருந்தேன்னா நான் ஏன்டா இன்னைக்கு தனியா நின்று இப்படி அவதி பண்ணா? என் பொண்ணுகளை கட்டியே கொடுக்காம என் கூட வச்சுட்டு இருக்கலாம் இல்ல. செய்தேன் என்ன செய்யறது? நாம வாழ நினைக்கிற வாழ்க்கை ஒண்ணு, நாம வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிற வாழ்க்கை இன்னொன்னு. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே இந்த நீதிக்கு கட்டுப்பட்டு என்ன கிடைக்குதோ அதை அனுபவிச்சே ஆகணும். லீலா, பெண்ணை கட்டி கொடுத்த தகப்பனா எனக்கு எப்படி கடமை இருக்குதோ அதே அளவு சொல்ல போனா அதுக்கு மேல பெண்ணை பெற்ற தகப்பனா எனக்கு பாசம் இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற சராசரி மனுஷன் நானு. இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீயே இப்படி என்ன குத்தி காமிச்சுன்னா நான் யாருகிட்டமா போய் முறையிடுவேன்? என்ன மன்னிச்சிருக்குப்பா. நான் அவர் கூட போனமேங்கிறா ஆத்திரத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன். புரியுது லீலா, உன் மனசுல என்ன வேதனை இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அழாத, அழாதம்மா. அதுவும் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு 4 பேர் சுத்தி இருக்கிறாங்கல்ல. சுதாரிச்சுக்க. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் போன் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. லீலா, நான் இன்னொன்னு சொல்லிடுறேம்மா. அவரோட வாழவே முடியாம மறுபடியும் உனக்கு தனியா போனோம்னு ஒரு நாள் யோசனை வந்துச்சுன்னா உடனே அப்பாக்கு போன் பண்ற. நீ எங்க போனாலும் அப்பா உனக்கு வந்து துணையா இருக்கிறான்டா. சரிப்பா. சரி, எனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நீ வேலை பாரு, வச்சுட்டுமா? சொல்றல்ல கேளு. சொன்னா கேட்க மாட்டியா? சரியா? சரி சொல்றல்ல, பாத்துக்கலாம். அங்க பாருங்க. என்ன மிஸ்டர் கோபி, உங்க அண்ணனையும் மாமாவையும் அடிச்ச குரூப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். போலீஸ் மேல நம்பிக்கை பேசுறீங்களா? இப்ப நம்புறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம நான் அப்படி பேசல. ஆனா இந்த மாதிரி ஆளுகளுக்கு செல்வாக்கு அதிகம், அதனாலதான் அப்படி பேசினேன். எங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் செக்யூரிட்டி இருக்கு?
இந்த மாதிரி ஆளுகளுக்கு எப்பவுமே பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியே அனுப்பியா? வாங்க. என்ன பெரிய சாதனை செஞ்சுட்டு நினைக்கிறீங்களா? இப்ப வெளியில வந்துருவேன். நீ அங்க தானே தொழில் செய்யற, அங்க தானே இருக்கிற, என்ன முறைக்கிற? உன்ன மாதிரி துள்றவனை எத்தனை பேரை பார்த்துக்க. பெரிய இவரானா நீ? விருச்சு மேய்ச்சி மாத்திர பயிர்களையும் இவங்க எல்லாரும் கண்ணியமா தொழில் செஞ்சு படைக்கிறவங்க. இவங்க குடும்பத்துல போய் ஏதாவது தகராறு பண்ண அப்புறம் என் ஊர் புத்திய காட்டிடுவாமா. பொறுக்கித்தனம் பண்றத பொறுக்கிய காட்டுறா, இவங்க காட்டுறா. அது ஏன் முன்னாடிங்க இவங்க மிரட்டுறியா? சார் வெளியில வந்து பாத்துட்டு மிரட்டுவானே சார். இந்த குடும்பத்துக்கு இனிமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு முதல்ல ஒன்னத்தான அதுக்குள்ள போடுவேன். மேல இடத்துல இருந்து போன் வந்தா என்ன பண்ணுவேன்? விட்டுருவேன். ஆனா ஒரு மாசம் கூட நீ உயிரோட இருக்க முடியாது. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். என்ன மிஸ்டர் கோபி, இப்போ அதுங்களை நம்புறீங்களா? சில நேரங்கள தப்புகள் நடந்திருக்கலாம், ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்து வந்தவன் தான். இந்த மாதிரி ஆட்களை எங்க வைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ சார். இந்த அளவுக்கு அடிச்சு அநியாயம் பண்ணிட்டியடா. உனக்கு என்னடா நிம்மதி கிடைச்சது? என் மச்சானும் சகலையும் அந்த பேச்சு பேசுறவனுடா. அவனுக்கு வாய் திறந்து சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே? போலீஸ்காரன் முன்னாடி அடிக்கிறோம், இது அராஜகம் இல்ல? நீ பண்ண அராஜகத்துக்கு இது நல்ல காரியம். நீங்க போங்க சார். சார் வணக்கம் சார். வாங்க உட்காரு. என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. அதான் சார், லோன் விஷயமா. அது இப்போதைக்கு தோதுப்படாத போல இருக்கு கோபி. சார் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன்னு வருத்தப்படாத கோபி. நான் பணம் தரேன்னு சொன்னதே உங்க கார்மெண்ட்ஸ் வச்சுதான். இப்ப அங்க சேதாரம், பல பிரச்சனை. இவ்வளவு பெரிய தொகையை நான் எதை நம்பி கொடுக்கறது? சொல்லு பார்க்கலாம். சார் நீங்க உறுதியா கொடுக்கறதா சொன்னீங்க, நாங்களும் அதை மலை மாதிரி நம்பிட்டு இருக்கோம் சார். நான் தரேன்னு சொன்னது உண்மைதான். அன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு நிலைமை என்ன, எல்லாம் தலையில மாறிடுச்சே. திரும்பவும் சொல்றேன் கோபி, என் மேல வருத்தப்படாத. பணம் கொடுக்கறதுல சென்டிமெண்டாவே எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சார் கேட்ட அமௌண்ட் கொடுக்க முடியலனா கூட அதுல பாதியாவது கொடுத்து உதவுனா நல்லா இருக்கும் சார். அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாங்க, நான் முழு தொகையும் தரேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வரேன் சார். வரேன் சார். கிளம்புங்க. என்ன பண்றது? அண்ணே பார்க்கலாண்ணே, வேற வழியில ஏதாவது ட்ரை பண்ணலாம். கோபி நீ வருத்தப்படாத கோபி. நம்ம கெட்ட நேரம் கொஞ்ச நாள் பதுங்கி இருந்திருக்கு. நான் தான் நமக்கு கெட்ட நேரம்லாம் போயிருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தப்பா நினைச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படியா நினைக்கிற மாப்பிள்ளைன்னு 4 கால் பாய்ச்சல கிளம்பி ஒடியாந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் ராசி உன்னையும் படுத்திருச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அதை விடுங்க. இவர் இல்லைன்னா வேற யாராவது தெரிஞ்சு எனக்காக நீ இனிமே யார்ட்டையும் போய் பணம் கேட்க வேண்டாம். உன்னால முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணிட்டேன், போதும். என் மனசுல ஒரு புது தெம்பு வந்திருக்க, நான் பாத்துக்கிறேன்.
முதல்ல உன் பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு பாரு. அப்படி எப்படி நான் விட முடியும்? இல்ல கோபி, உனக்கு பெரிய அளவுல இழப்பு வந்திருக்க. நீ அதையெல்லாம் பொருள்படுத்தாம எனக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என் நேரம் சரியில்லை. எனக்கு இதோட பெரிய அடி அவன் விழுந்துற போது அப்படியே விழுந்தாலும் அது உன்னை பாதிக்க வேண்டாம். வா போலாம். இந்த சூழ்நிலை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்ன, இனிமே எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே.